வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஞானம் பெற தவம் வேண்டும், தவத்தை பெற குரு வேண்டும் என்று இன்றைய நாள்காட்டி வரிகள் சாமிஜி கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: தந்தை தாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தரைத்தரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாற்றி இந்த அரும்பிறவியில் முன்னணி அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவையின் சேர்க்கை. வணங்கி குரு திருவழியை வாழ்த்தி வாழ்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல: வித்து நிலம்புறம் தண்ணீர் காவல் கேற்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துமித தத்துவ வித்தறிவு விட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவும் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அருகுணங்களாகா வித்து என்னும் காவல் இவை அனைத்தும் வேண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க? ஞானம் பெற தவம் வேண்டும், தவத்தை பெற குரு வேண்டும். நம்ம குரு காட்டிய வழியில தியான வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோடு வாழும்போது நாம அந்த இறையற்ற தன்மையினுடைய அனைத்து சொரூபங்களையும் நாம் பெற முடியும். அப்போ அந்த ஞான நிலை வாழ்க்கைய ஒவ்வொரு தனி மனிதரும் பெற்றால் மட்டும்தான் ஒரு நிறைவு ஏற்படும். ஒரு விதை இருக்கே, வீரிய விட்டு விதையா தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கேற்ற ஒரு நிலத்துல அதை பயிர் செய்கிறோம். அதே போல் அதுக்கு தேவையான உரங்கள் வைக்கிறோம், பாதுகாப்பு பண்ணுறோம், சீராக தண்ணீர் அதற்கு விட்டு அதனுடைய முழு பலனை நாம் அடைகிறோம். விவசாய நிலங்களில் இதுதான் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வரோம். அதே போல் காடுகள் இருக்கு. காடுகளில் பறவைகளுடைய எச்சத்தால் ஆங்காங்கு அது முளைத்து வருது. அந்த சக்தி கிடைப்பதற்கு தகுந்தாற் போல அதனுடைய வளர்ச்சி, அதன் பிறகு ஒன்றோடு ஒன்று அது உராய்வு ஏற்பட்டு ஒரு சில காலகட்டங்களில் அந்த உராய்வுனால தீப்பிடிக்கும் போது பல காடுகள் பற்றி எரியக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கை தியான வாழ்க்கையாக மாறும்போது, குரு மூலமாக கற்று நாம் மாற்றிக்கொள்ளும் போது நாம அமைதிப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பேரானந்த நிலையில எப்பவுமே அந்த தியான வாழ்க்கையில தற்சோதனையோடு இருக்கும்போது அந்த இறைநிலை இணைப்பான அந்த பேரானந்த நிலை நமக்கு கிடைக்கும். அந்த நிலையிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு ஞான வாழ்க்கை. சுவாமி ஞானம் பெற்றதற்கு பிறகு சூக்குமமாக பார்க்குறாங்க. இந்த தியான வாழ்க்கை என்பது எட்டா கனியாக இருந்திருக்கு. மூலாதாரத்திலிருந்து இந்த சக்தியை மேலெழுப்பி கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் வர்ணங்கள், உடல்ல உள்ள 7 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகத, விசுத்தி, ஆக்னை, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 விதமான நிறங்கள் இருவரு குருமார்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதன் பிறகு உருவங்கள், ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உருவங்கள், ஒரு கடவுள், இதழ்கள், அதே போல மூச்சு, சுவாசம், இப்படி பலவிதமான குருவார்கள் கிட்ட நாம தியானம் செய்ய கற்றுக்கொண்டு அந்த நடுத்தர வயதுல காடுகளில் போய் கடுந்தவும் பண்ணணும். அந்த கடுந்தவும் பண்ணி ஒரு 10-12 ஆண்டுகள் இந்த தியான வாழ்க்கையில ஈடுபட்டு மரணித்தவங்க தான் ஏராளம் என்று சாமிஜி சொல்றாங்க. அவர்களுடைய சூக்குமம் எல்லாம் ஒன்றிணைந்து தான் இன்றைக்கு இந்த எளிய முறையிலான 4 விதமான எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயக்கல்ப பயிற்சி, எளிய முறை தியான பயிற்சி, எளிய முறை தற்சோதனை பயிற்சி என்ற இந்த 4 சாமிஜி வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் எளிய முறை திருமண நிகழ்ச்சி, இயற்கையோடு ஒட்டி எளிய வாழ்க்கை, விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இணைந்த எளிய முறை
விளக்கம் என்று சாமிஜி கொடுத்திருந்தாங்க. அந்த மூன்றும் தேவையானவங்க விருப்பப்பட்டவங்க வைத்துக் கொள்ளுங்க. இந்த 4 தொடர்ந்து கடைபிடித்து வாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த சக்தியினுடைய கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சொரூபம் நமக்குள்ள உள்ளொளியாக விளங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஞானநிலை வாழ்க்கை தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,